வணக்கம் நண்பர்களே. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான சுபகிரகமாக கருதப்படுகின்ற குரு பகவான் பெயர்ச்சியாகியிருக்கிறார். இது குரு பெயர்ச்சி. குருவின் பெயர்ச்சி எப்பொழுதுமே முக்கியத்துவமான பலன்களை தரக்கூடியது. மேஷராசியிலிருந்து, அதாவது காலபுருஷ ராசியின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்கிறது. குரு அஸ்வினி முதல் பாதம் முதல் ரேவதி 4ஆம் பாதம் வரை எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரித்தாலும் அது 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கக்கூடியது. ஆனால் கடகராசியில் உச்சம் பெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது மிகவும் முக்கியத்துவம். இது மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் கேந்திரம் என்ற ஸ்தானத்தில் இருப்பதால் இது ஒரு சுப பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் பொதுவில் வீடு, வண்டி, மனை, வாகனம், சுகஸ்தானம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக அவர்களுடைய இருப்பிடம், சொத்துக்கள் சேர்ப்பது, நீண்ட நாட்களாக தள்ளி போட்டிருந்த நிரந்தர சொத்துக்கள், ஃபிக்ஸட் அசட்ஸ் சொத்துக்கள் சேர்ப்பது என்ற வகையில் இந்த சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சி தர இருக்கின்றது. மேலும் இந்த குரு பயிற்சி இந்த வருடத்தில் நேரடியாக அப்படியே ஒரே ராசியில் 12 மாதங்களும் இருக்கப் போவது இல்லை. ஒரு ராசியில் குரு ஒரு வருடம் இருக்கிறார் என்றால் கடகராசியில் மட்டுமே இந்த முறை ஏற்பட்ட குரு பயிற்சியில் 12 மாதங்களும் இருக்கப் போவதில்லை. இதென்ன என்று கேட்கலாம். அதாவது கிரக சஞ்சாரங்களின் ரீதியில் பூமியிலிருந்து பார்க்கின்ற பொழுது கிரகங்களின் தூர இடைவெளிகளின் அடிப்படையில் வக்ரகதி என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குருவானவர் கடகராசியில் நேர்கதியில் சஞ்சரிக்கின்ற பொழுது 5 மாதங்கள் தொடர்ந்து சஞ்சரிக்கின்றார். அதற்கு பிறகு சிம்ம ராசியில் 2 மாதங்கள் நேர்கதியில் சஞ்சரிக்கின்றார். பிறகு அதே சிம்ம ராசியில் வக்ரகதியில் 2 மாதங்கள் பின்னோக்கி சஞ்சரிக்கின்றார். பிறகு கடகத்தில் நுழைந்து கடகத்தில் 2 மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். இப்படி கடகத்தில் மொத்தம் 7 மாதமும் சிம்மத்தில் மொத்தம் 4 மாதமும் மாறி மாறி 2 ராசிகளில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலை இந்த குரு பெயர்ச்சியில் நிகழ இருக்கின்றது. இந்த குரு பயிற்சியின் நேர்கதியான அமைப்பு மே மாதம் 26 இன்றைய நாளில் துவங்கி அக்டோபர் மாதம் 20 வரை, அதாவது வைகாசி 12லிருந்து ஐப்பசி 3ஆம் தேதி வரை குரு பகவானின் நேர்கதி நிகழ்கிறது. அடுத்ததாக அதிசாரம் என்ற நிலை ஏற்படுகிறது. இந்த அதிசாரத்தில் நேர்கதி என்பது வருகின்ற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 7ஆம் தேதி வரை இந்த குருவின் அதிசார நேர்கதி நிகழ்கிறது. அடுத்ததாக குருவுக்கான வக்ரகதி இந்த வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை, அதாவது மார்கழி 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 1ஆம் தேதி வரை இந்த குருவின் வக்ரகதி நிகழ்கிறது. அடுத்ததாக குரு கடகத்தில் வக்ரம், அது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இது நிகழ்கிறது. அதாவது மாசி 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருட பங்குனி முடிய இந்த குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். இப்படி மாறி மாறி சஞ்சாரம் செய்கின்ற இந்த நிலை காணப்படுவதால் இந்த பராபவ வருடத்தின் குரு பெயர்ச்சிக்கான பலன்களை ஒற்றை வரியில் இதுதான், இப்படித்தான், இந்த ராசிக்கு இதுதான் நிர்ணயிக்கப்பட்டது என்று பொதுவில் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு முறையும் நேர்கதியில் சஞ்சரிக்கின்ற பொழுதும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்ற பொழுதும் அந்த அடுத்த நட்சத்திர சாரங்களில் குரு பகவான் சஞ்சாரம் நிகழ்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கின்ற கிரக நிலைகளுக்கு ஏற்பவே இந்த பலன்கள் என்பவை ஏற்படும். அதற்கேற்ப இப்பொழுது மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பெயர்கிறார் என்றால் இன்றிலிருந்து ஒரு 5 மாதம் கழித்து மேஷராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வார்.
அதே போல் ரிஷபராசிக்கு தற்போது 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் என்றால் அக்டோபர் மாதத்தில் அவர் 4ஆம் ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்வார். இப்படிப்பட்ட மாறுதல்கள் தொடர்ந்து நடக்கும். ஆகவே இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சிக்கான பலன்களை 4 விதமாக பிரித்து தான் பார்க்க வேண்டும். முதல் 5 மாதம், அடுத்த 2 மாதம், அடுத்த 2 மாதம், அடுத்த 2 மாதம் என்ற நிலையில் 4 பகுதிகளாக பிரித்துத்தான் இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன்களை பார்க்க வேண்டும். இதுதான் நியாயமான ஒரு குரு பெயர்ச்சிக்கான பலனை சொல்லக்கூடிய ஒரு தன்மை.